வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் பொங்கல் படு பிரமாதமாக கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இருந்தாலும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடியிருப்பீங்க. அப்பா ஸ்டாலின் வேற 3000 ரூபாய் தந்திருக்காரு. ஆமாம், அவங்கெல்லாம் 3000த்துக்குள்ளே பொங்கல் காய்ச்சி முடிச்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு 3000 தந்தது உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதெல்லாம் பிரமாதமாக நீங்கள் கொண்டாடியிருப்பீங்க. அவர் தந்த அந்த 3000த்தில் 30,000த்துக்கு ஒரு சேலை, 30,000த்துக்கு ஒரு என்ன சொல்கிறது தங்க கொலுசு, அது இதுன்ட்டு நிறைய அந்த 3000 ரூபாயிலே நீங்கள் மல்டிப்ளை பெருக்கி 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 அது குட்டி போடும் பாருங்க. அதில் பயங்கரமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நியாய விலை கடையில் அவர் தந்த பொங்கல் பரிசில் அந்த ஒத்த கரும்பா மொத்த குடும்பமும் ஆசை தீர உண்டு மகிழ்ந்திருப்பீங்க. அவர் தந்த அந்த வெண் சர்க்கரையில் இருக்கு இல்லையா பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் பண்ணி செஞ்சிருப்பீங்க. அழகா ஒரு அம்மா காணொலியில கேட்டாங்க, எந்த ஊர்லயா சக்கரை பொங்கலுக்கு வெண் சர்க்கரையை போட்டு அதாவது சீனி போட்டு செய்வாங்க, அதாவது தத்தி தத்திங்கிறோமே, அவர் உண்மையிலே தத்தியா இல்ல தத்தி மாதிரி ஆக்ட் கொடுக்குறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா நல்லது செய்யறதுல எல்லாம் தத்தி மாதிரி நடந்துக்கிறாரு. அத்தனை சுருட்டுறது, பதுக்குறது, ஒதுக்குறது, தேவையில்லாம குண்டாஸ் போடுறது, தேவையில்லாதவங்களை தூக்கி ஜெயில வைக்கிறது, கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது, எழுத்துரிமையை பறிக்கிறது, இதுல எல்லாம் ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியார் அவர்களையும் மிஞ்சுற அளவுக்கு காட்டமா ஏவல் துறையை வச்சு கச்சிதமா வேலையும் முடிச்சிடுறாரு. இவர் வில்லனா தத்தியா அப்படின்னு குழம்பியே நம்ம சாகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இதுல வேற கொடுத்த பொங்கல் பரிசுல இருக்கிற சேலை அப்படி பளபளன்னு வேற மின்னுமே. எல்லாரும் அதான பொங்கலுக்கு கொடுத்துருப்பீங்க. அத்தனை பெண்களும் அப்பா முதல்வர் தந்த சேலையை தான் கட்டிட்டு பொங்கல் பொங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இது என்ன, துர்கா ஸ்டாலின் அவர்களே அந்த சேலையை தான் கட்டியிருந்தாங்க. பார்த்தனே புகைப்படத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்வர் அப்பா ஸ்டாலின் ரேஷன் கடையில ஏழை எளிய மக்களுக்கு, சொந்த பிள்ளைகளான உங்களுக்கு அப்பாவாகிய ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய அதே சேலை தான் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கட்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க, கிருத்திகா ஸ்டாலின் அவர்களும் கட்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க, மகள் செந்தாமரை அவர்களும் கட்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் விலை உயர்ந்த புடவை, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கூட பெறாத கைத்தறி புடவை. அவங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கைத்தறி புடவை கொடுப்பாங்க, அவங்க வீட்டு பெண்களுக்கு பட்டு புடவை கொடுப்பாங்க. ஏன் உங்களுக்கு இது போதாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 60 ரூபாய் 100 ரூபாய்க்கு கூட ஆடி தள்ளுபடியில போனா கூட உடுக்கிற மாதிரி சேலை விற்கிதுங்க. ஆனா நீங்க கைத்தறிங்கிற ஒரு பேர்ல கொடுக்குறீங்க பாருங்க சேலை. அதாவது அந்த காலத்துல இருந்தே எங்க வீட்டுல ஏன் சின்ன வயசுலயே நாங்கெல்லாம் ரேஷன் கடையில வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் எங்களுடைய பொருளாதாரம் இருந்தது. அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ இந்த வேட்டி சேலை கிடைக்கும் போதே எங்க அம்மா வாழ்நாள்ல உடுத்து நான் அதை பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் படபடகமான பொருளாதார வசதி கொண்ட பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது, எளிய பின்னணி தான். தாத்தா காலத்துல நல்லா இருந்தாங்க, இராணுவத்துல இருந்தாங்க, வெள்ளையார்களோட உறவுல இருந்தாங்க. அது ஒரு பாட்டி பண்ணையார்த்தனமா இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா எங்களுடைய நினைவு தெரிஞ்சு நாங்க ஒரு எளிய பொருளாதாரத்துலதான் இருந்தோம். அப்ப கூட எங்க அம்மாவோ எங்க பாட்டியோ அந்த சேலைகளை கெட்டினதே கிடையாது. எங்க அம்மா வேலையை என்ன செய்வாங்கன்னு, அது கிடைச்சதும் ஒரு ஓட்ட மிஷின் உண்டு வீட்டுல, அதுல இன்ஸ்கர்ட் தைப்பாங்க, உள் பாவாடை தைப்பாங்க. அதையாவது அவங்க போடுவாங்களான்னு பார்த்தா எங்க அம்மா போட மாட்டாங்க, கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேற பெருமையா கொடுத்து எப்படி பீத்திக்கிறீங்க. இதை வேற திமுக ஊப்பிக்கள் ஒரு அம்மா அந்த சேலையை கட்டி என்னவோ பட்டு சேலை கட்டின மாதிரி பரவசப்பட்டு காணொளி போடுது. இன்னொரு ஆளு அந்த வேட்டியை கட்டிட்டு என்னவோ பட்டு வேட்டியை கட்டின மாதிரி ஒரு பில்டப். அந்த திராவிட மாடலே விளம்பர மாடல், பில்டப் மாடல் தான். அப்படி கட்டுறாங்க. அம்மா நானே நிறைய காணொலியில வீட்டுக்கு போடுற டாப்ஸ் அந்த மாதிரி தான் போடுறேன். அது காணொலியில பார்த்தா ஏதோ புதுசு மாதிரி நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா தான் பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி நீங்க போடும்போது அது காணொலியில பார்க்கும்போது என்னவோ பயங்கரமான சேலை இருக்கு. நேர்ல கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்க எளியவர்களுக்குன்னு கொடுக்குற அந்த ஒண்ணுக்கு உதவாத அந்த சேலையை அந்த எளியவர்கள் அவர்களை விட எளியவர்களுக்கு கொடுப்பாங்க. அதான் முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் தார வாத்துருவாங்க. அப்படி முதியோர் இல்லத்துல வந்ததை போய் பார்த்தோம்னா சத்தியமா அந்த பாட்டிங்களே உடுக்கல, வேணாமா எங்களுக்குன்ட்டு அதை தூக்கி குப்பை மூட்டையில தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடுக்கவே இல்லை. அவங்களுக்கே அது பிடிக்கலன்னா இது எந்த அளவுக்கு தரமா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு தான். இத்தனை கோடி மக்களுக்கு நாங்க இவ்வளவுதாங்க கொடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா, இத்தனை எளிய செலவுல கூட உடுக்கிற மாதிரி சேலைகள் இருக்கதான் செய்யுது. போத்தி சரவணால ஆடி தள்ளுபடி போனாலே 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வெளியில உடுத்துற மாதிரி சாரி சிம்பிளா கிடைக்கதான் செய்யுது. அப்படி கூட உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா
ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எனக்கெல்லாம் என்ன தோணும்னா, உங்க வீட்டு பெண்களெல்லாம் ஒரு மாசம் தண்டனையா இதை வந்து இந்த ரேஷன் அரிசி சேலையிலே ஒரு 10 இடம் உங்க மனைவி, அதாவது முதல்வர் வீட்டு மனைவி, அமைச்சர் வீட்டு மனைவி, எம்எல்ஏ வீட்டு மனைவிகள், மகள் செந்தாமரை, மருமகள் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் ஒரு 10 புடவை இதை கொடுத்துட்டு இதை கட்டிட்டு தான் நீங்க ஒரு மாசம் கோயில் குளம்னு போகணும். எங்க போறதா இருந்தாலும் இந்த சேலையை தான் கட்டிட்டு போகணும்னு உங்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து அது வெப்ராளமா வருது. கொடுக்கறது கூட ஒரு பசப்பித்தனம், ஒரு நாடகத்தனம் தான் பண்றீங்களே தவிர அவ்வளோ இலக்காரமா இருக்கு இந்த மக்கள். அவங்க லைன்ல நின்று முண்டி அடிச்சு வாங்குறதுனாலையும் இந்த ஒத்த கரும்புக்கும் இத்து போன பச்சரிசிக்கும் இந்த உடுக்கவே முடியாத ஒரு சேலைக்கும் அவங்க வந்து வரிசையில வந்து நிக்கிறாங்கிறத நீங்க எவ்வளவு லாகவமா பயன்படுத்தி அவங்கள எவ்வளவு எளியவர்களா உங்ககிட்ட வந்து கையேந்துபவர்களா வச்சிருக்கீங்க. இது இந்த மக்களுக்கு இன்னும் புரியல அப்படிங்கறதுதான். ஒருத்தரும் அந்த சேலையை உடுத்த போறது இல்ல. நீங்க ஒரு 3 தடவை பொங்கலுக்கு காசே கொடுக்காம அந்த காசை சேர்த்து வச்சு இங்க மொத்தமா 3000 கொடுத்த உடனே என்னவோ 3000 ரூபாய் கொடுத்த மாதிரியும் இந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. 3000த்துல நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த 3000மும் நம்ம குடிகார குடும்பத்துல சுப்பன்களாலையும் குப்பன்களாலையும் திருப்பி நம்மகிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு அந்த டாஸ்மாக்கு தானே போகுங்கிற அறிவு கூட கொஞ்சமும் இல்லாம நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னும் அந்த அறிவிலிகளாவே தெரியுறீங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. ஆக மொத்தத்துல உங்களுக்கெல்லாம் தண்டனையா இதே ரேஷன் அரிசியில ஒரு மாசம் சாப்பாடு, இதே ரேஷன் உளுந்துல இட்லி அவிச்சு போடணும், இதே பாமாயில்ல உங்களுக்கு வந்து வடை சுட்டு தந்து, இதே சேலை வேட்டியை நீங்க ஒரு மாசம் கட்டிட்டு கோயில் குளம் போகணும்னு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தந்தாதான் உங்களுக்கு புத்தியில உரைக்கும். சும்மா கொடுக்குறோங்கிறதுக்காக இவ்வளவு சீப்பா இலக்காரமா கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. எப்படிதான் நீங்கெல்லாம் திருந்துவீங்களா வருந்துவீங்களானே தெரில. என்னத்தை சொல்லி உங்களை சரி பண்ணணும்னு தெரில. அந்த அளவுக்கு இருக்கு. இதுல வேற நீங்க வைக்கிற பொங்க பானையில செருப்போட போய் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தீயும் எரியல, பொங்க பானையும் பொங்கல. இங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு கிறிஸ்தவர் வேஷம், இங்க ஒரு ஆளுக்கு அது பார்த்தா ஆண் மாதிரி தான் இருக்குது, அதுக்கு ஒரு முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிட்டு ஷூவோட போய் பொங்கல் வைக்கிறதெல்லாம் உங்களெல்லாம் பொங்க வைக்காம விட்டுருக்கோம் இல்ல இன்னும் தமிழ்நாட்டு மக்கள். அதனால உங்களுக்கு அந்த எகத்தாளங்கள் தான் இருக்கும். இதுல வேற எங்களை அழிக்க முடியாது, எங்களை ஒழிக்க முடியாது, வெற்றி ஒன்றுதான் முதல்வர், அவருக்கு எப்பவுமே வெற்றி தான் சாதகம். 10 வருஷமா கூப்பில போய் உட்கார்ந்துருந்தது இந்த திமுக. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கருணாநிதி அவர்கள் இந்த இனப்படுகொலைக்கு காரணமா அமைஞ்சனால இந்த சேர்ல உட்கார விட மாட்டேன்னு பிரச்சாரம் பண்ணது அவர் முகூர்த்தம் பலிச்சது. உயிரோட இருக்கிற வரைக்கும் திருப்பி வந்து முதலமைச்சரே ஆக முடியல. வெற்றி மாத்தி மாத்தி அதிமுகவுக்கு பல தடவை பேருக்கு. ஆனா ஒரே வெற்றி இவங்களுக்கு தான், ஸ்டாலின் அவருக்கு தான் எப்பவுமே வெற்றின்னு புழுகிறதெல்லாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சின்ட்டு பலூன் விட்டுக்கிட்டு காத்தாடி பிடிச்சிக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு வாயில மாஸ்க மாட்டிக்கிட்டு டாஸ்மாக் ஒழிகன்னு கபட நாடகம் ஆடிக்கிட்டு இந்த பூங்காட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாப்ல, வேஷம் போட்டுட்டு தெரிஞ்சாப்ல. நாங்க தான் நிரந்தர முதல்வர் அப்படி. ஆமா, அப்படியே சாகாவரம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. நீங்க தான் நிரந்தர முதல்வர். நிரந்தர முதல்வர் சொன்னவங்க எல்லாம் மெரினா பீச்ல நல்லா பெரிய ஏக்கர் கணக்குல இடத்த வளைச்சு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தான் வாழ்வியலோட இறுதி கட்ட என்ன சொல்றது முடிவு, கன்க்ளூஷனு என்னன்னா இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறதுதான். அது எங்களுக்கெல்லாம் நல்லாவே புரியுது. வெற்றி வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கவே கிடைக்காது. இந்த வெற்றி நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரும், வந்துதான் ஆகும். அது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது. அதாவது ஆளூர் ஷானவாஸ், இன்னும் திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் பயங்கரமா அண்ணன் சீமான் அவர்களை வந்து அது RSS கைகூலி, RSS ஓட மேடையில சேர்ந்துட்டாரு, அப்படியா இப்படியான்ட்டு மூளைய வந்து இதுவரைக்கும் பாஜக தான் கலட்டி வச்சுட்டு பேசும். இப்போ அந்த திமுகவும் அந்த திமுக சார்ந்தவர்களும் பாஜகவோட நெருங்கி குழாவி பழகுறதுனால மூளையை அடகு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவா அண்ணன் சிறியாரை பேசுறதுக்கு காரணம் ஈவேரா வெங்காயத்தை தோல் உருக்கிறது காரணமே நீங்க வந்து அவரை வந்து ஒன்னும் இல்லாதவரை, அந்த காலத்து சிவாஜி கணேசனை, அந்த அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார் அடிக்கடி, அந்த காலத்து சவுக்கு சங்கர் தான் இந்த ஈர வெங்காயம் ஈவேரான்னு. இந்த மாதிரி ஆட்களா தான் நாம ஒரு காலத்துல தெரியாத்தனமா போச்சு இருக்கோம். அப்படி வந்து பறைசாற்றப்பட்ட, அதாவது மடை மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்ச கணத்துலதான் அவர் வந்து உண்மையை வந்து தோல் உரிச்சு காட்டுறாரு. ஈவேரா அவர்கள் எந்த கோயில் மறுப்பு போராட்டத்துக்கும் போனது வேற ஒருத்தர். அதே
மாதிரி மொழி போர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் வந்து ஒரு விருந்தாளியா தான் போய் சேர்ந்திருந்தாரு. மொழி போருங்கிறது பண்ணது முழுக்க முழுக்க மாணவர்களோட எழுச்சியினால. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சில ஆர்வலர்கள், அதாவது மொழி பற்று கொண்ட தலைவர்கள், அதே மாதிரி இங்க வடக்கு பகுதியிலையும் அதே மாதிரி வட தமிழ்நாடுகளையும் குறிப்பிட்ட பலரால முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தான் மொழிப்போர் போராட்டம். அதுல உயிர் நீத்தவர்கள் எத்தனையோ மாணவ செல்வங்கள் உயிர் நீத்தாங்களே தவிர அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட தமிழர்களாகிய வேற ஆட்கள் தான். ஆனா அந்த கூட்டத்துக்கு சும்மா போய் உட்கார்ந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் ஈவேரா. அவரு இந்த திராவிடமே இப்படிதான் பண்ணும். இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதுக்கு எல்லாமே தமிழர்களுக்கான வரலாற்றையும் தமிழர்களுக்கான வெற்றியும் பறிச்சு தங்களுக்கு ஒட்டி கொள்ளும் அப்படிங்கிற இப்ப ஆதாரபூர்வமா தெரிஞ்சிருக்கு. இப்ப ஆளு ஷானவாஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? சரி, அவரு வந்து RSS மேடையில போய் பெரியார பத்தி சரியார வந்து அதாவது மட்டப்படுத்தி பேசி பாரதியார போட்டிட்டாருன்னா, பாரதியார் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்காரு, அது எங்களுக்கு புரியுது, அதனால போற்றுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பனிய குகைக்குள்ளே போய் பிராமண குகைக்குள்ளேயே போய் ஒரு பிராமணன் உங்களை மாதிரி இல்லடா, தீண்டாமைய ஒதுக்கி வச்சாரு, அவரு வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம தன்னை காட்டிக்கிட்டாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது சிம்ம சொப்பனமா, அதே நேரத்துல உங்களுக்கே வந்து அதாவது நீங்களே வெறுக்கிற மாதிரி உங்களுடைய அத்தகைய முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை உங்க குலத்துல பிறந்துகிட்டு உங்க குலத்துக்கே அவன் வந்து விரல விட்டு ஆட்டுனான்னு சொல்றதுக்கு தான் போனாரு. அப்போ ஈர வெங்காயத்தை உரிக்க வேண்டிய இடத்துல நல்லா உரிச்சு தொங்க விட்டாரு. அதுதான் உண்மையை தவிர அங்க போய் எந்த பிராமணர்களையும் அவர் வாழ்த்தல, பிராமணியத்தை வாழ்த்தல, அவர்களுடைய சாசனங்களை அவர் வாழ்த்தல, அவர்களுடைய ஏற்றத்தாழ்வு அவர் வாழ்த்தல, தீண்டாமையை அவர் போற்றி புகழ்ந்துட்டு எல்லாம் வரல. இதுதான் கெத்து. அவங்க இடத்துக்கு போய் அவங்களையே நாரடிக்கிறது தான் கெத்து. ஏன் இதே RSS மேடையில உங்க குருமானனும் தான் இருந்திருக்காரு, எத்தனையோ தடவை ஜெயிச்சிருக்காரு. அதை கேட்டா அது தப்பு, இப்ப நாங்க சேரலன்னு. இப்ப நீங்க சேர்ந்திருக்க இடம் மட்டும் ரொம்ப புனிதமான இடமா, இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்க இடம் மட்டும் கொஞ்சம் சரியான இடமா? அதே அதே RSS ஆதரிக்கின்ற, அதே RSS ஊர்வலங்களுக்கு அனுமதி கொடுத்த, அதே RSS பின்புலத்தில் இயங்குகின்ற பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு உறவாடி திரிகின்ற ஒரு திருட்டு கும்பல் கூட தான் நீங்களும் ஐக்கியமா இருக்கீங்க. அப்ப நீங்க யாரு? அண்ணன் RSS கைக்கூலினா நீங்க திமுகவோட திருட்டு கைக்கூலியா, அவங்களோட மினாமிக்களா? நீங்க எதுக்காக உங்களுடைய தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு? என்ன சொல்றீங்க? மேல் பாதி அந்த கோவில்ல கோயில திறக்கிறவனும் பெரியாரு, கூட்டணும்னு சொல்றவனும் பெரியாரு, எப்படி பெரியார் ஆக முடியும்னு கேக்குறீங்க. நீங்க இப்ப எந்த பக்கம் நிக்கிறீங்க? உங்க குருமா தலைவர் வந்து என்னைக்கு போய் திறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? இவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட 1 வருடம் ஆக போகுது. திறந்த கோயிலா திருப்பியும் ஒரே 1 மணி நேரத்துல பூட்டிக்கிட்டு இன்னைக்கு பூட்டப்பட்ட மாதிரியே இருக்குது. நீங்க ஒரு நல்ல புனிதமான கட்சியில தானே இருக்கீங்க, கூட்டணியில. அதாவது திருடுறதுதான் புனிதமான செயலாச்சே. அந்த புனிதமான கட்சியில இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய தலைவருமா சேர்ந்து இப்போ இதுக்கு எடுத்த முயற்சி என்ன? நீங்க திறந்துட்டீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து இப்ப நீங்க திறந்து வச்சீங்கன்னா நீங்க இதை சொன்னா நியாயம். நாங்க வந்து அதை திறந்து வச்சோம், அதுக்காக போராடணும், இவ்வளவு உயிரிழப்புகள், கூட்டணி தர்மமே போச்சு, கூட்டணியில இருந்து எங்களை வந்து விளக்குற அளவுக்கு நாங்க வந்து இதை திறக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. நீங்களும் சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து அவரையும் இவரையும் உங்களோட முடிச்சு போட்டு சொல்றதுக்கு? இவங்க எல்லாம் அவரவர் இனத்துக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணதுனால பெரியார்னு சொல்ல வந்தாரே தவிர, நீங்க கூட்டணி வச்ச திமுக திருட்டு கூட்டணியில இருக்கிறனால திருமாவளவன் அவர்கள் பெரியாருனும், அவங்க RSS பாமக கூட சேர்ந்ததுனால ராமதாஸ் அவர்கள் பெரியாருன்னு சொல்ல வரல. தங்கள் சார்ந்த சமூகத்துக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை வந்து சில பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அதுல பண்ணுனதுனால அவர் பெரியார்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி யாருக்கு கூட சேர்ந்து. அப்படி பார்த்தா நீங்க துப்புக்கட்ட ஒரு கூட்டணியில, கொள்ளக்கார கூட்டணியில தான் இருக்கீங்க. அப்ப ஏன் உங்க தலைவரை அவர் போற்றணும்? நீங்க இருக்கிற இடத்தையும் வெறுக்கிறாரு, இப்ப இருக்கிற நிலைமையும் வெறுக்கிறாரே தவிர நீங்க உங்கள் சார்ந்த மக்களுக்காக ஒரு பெரிய எழுச்சியம் உண்டு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவர் போற்றினாரு, வேற எதுவும் கிடையாது. நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்கள் ஜனங்கள் இதே திமுக அதிமுகவால இந்த திராவிட கட்சிகளால ஒடுக்கப்படுறாங்க, தீண்டாமை இன்னும் வருது, நாங்க புறக்கணிக்கப்படுறோம், பிதுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம் சொல்லிதான் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவர் இனம் சார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. உங்களுடைய தலைவர் திருமா அவர்களும் அவர் சார்ந்த
இனம் சார்ந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இறுதியில நீங்க எங்க போய் சங்கமிச்சிருக்கீங்க? அது வந்து பாஜகங்கிற கலவர பூமியோட போய் சங்கமிச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு திருட்டு கட்சியோட போய் சங்கமிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சீட்டுக்காகவும் எம்எல்ஏ பதவிகளுக்காகவும் பேரம் பேசி பெட்டி வாங்குறதுக்காகவும் உங்களுடைய இனத்தையே காவு கொடுத்து உங்களுடைய இன மக்களையே பலி கொடுத்து அடகு வச்சு அதே எந்த திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்சீங்களோ இப்ப புத்தி பேதலிச்சு போயிடுற மாதிரி அந்த கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு அண்ணன் சீமா தனித்து நிற்கிற அண்ணன் சீமானை எந்த திருட்டு கட்சியும் எனக்கு வேண்டாம், எந்த திராவிட கட்சியும் எனக்கு வேண்டாம், எந்த ஆரிய கட்சிகளும் வேண்டாம், எந்த ஊழல் ஆரிய கட்சிகளும் மத கலவர பாஜக கட்சியும் எனக்கு வேணாம். நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. நான் என்னுடைய தமிழ் மக்களை அடகு வைக்க மாட்டேன், அவங்கள காவு கொடுக்க மாட்டேன்னு மொத்த சமூகத்துக்குமா நிக்காரு. நீங்க உங்க ஒத்த சமூகத்துக்கே உண்மையா இருக்கல. நீங்க உங்க ஒத்த சமூகத்துக்கே நீங்க வந்து அடகு வச்சுக்கிட்டு போய் பல்லளிச்சுட்டு போய் திமுகங்கிற ஒரு கொள்ளக்கார கும்பல்ல சேர்ந்து அவங்க கனிம வள கொள்ளையில, அவங்களோட மண் வள கொள்ளையில, அவர்களோட ஊழல்கள்ல, அவர்களோட என்ன சொல்றது பினாமி சொத்துக்கள் சேர்க்கிற அந்த கூட்டங்கள்ல, போதைப் பொருள் விற்கிறதுல, டாஸ்மாக் வியாபாரங்கள்ல வர கமிஷன்ல நீங்களும் ஒரு பங்கு பேரம் பேசி நீங்களும் உங்க வயிற்றுதான் ரொப்பிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அண்ணன் சீமான் மாதிரி தமிழ் இனத்துக்காக தமிழ் இனத்தின் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக நீங்க நிக்கல. உங்களோட சொந்த சமூகத்துக்கும் நீங்க உண்மையா இல்ல, தமிழ் மக்களுக்காகவும் நீங்க உண்மையா இல்ல. அதனால உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. எங்க போய் பேசுறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். இதைதான் இந்த திருமுருகன் காந்திக்கும் நாங்க சொல்ல வரோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு இதை சொல்றாரு, மராத்திய தேசத்துல வந்து மராத்தியர்கள் தான் ஆளணும்லாம் கிடையாது, அங்க வந்து ஒரு கூட்டமைப்பு சமூகம் இருக்கு, அதனால யார் வேணாலும் ஆளலாம் அப்படின்ட்டு அவர் வந்து அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவா பேசுறதுக்காக ஒண்ணு பேசுறாரு. பேசும்போது மராத்திய தலைவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை இங்க வந்தா கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம்னதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. இது மாதிரி புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை அணுகவோ, ஒரு தமிழனுக்கு உடனுக்கு எதிரியே ஆனாலும் தன்னுடைய சின்னத்தை பறிச்ச எதிரிதான் அந்த எதிரி, தன்னுடைய கட்சி ஆட்களை என்னையே சோதனை வச்சு துவள வச்ச எதிரிதான் அந்த ஆளு. ஆனாலும் தமிழர்னு வரும்போது நான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? இந்த திருமுருகன் காந்திக்கு தமிழ் தெரியாதா? இல்ல புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லையா? அதாவது மூளை ஏதாவது பிசகி போயிடுச்சா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவரே இல்லையா? புரிதலற்ற ஒரு வந்து மூலக்கோளாறு உள்ள ஆளா மாறிட்டாரான்னு தெரியல. ஏன்னா அண்ணன் தெளிவா அதுல சொல்லியிருக்காரு, அண்ணாமலை சொன்ன அந்த விஷயத்துல நான் முரண்படுறேன். ஏன்னா அந்தந்த மாநிலத்தை அவரவர் ஆள்வது உரிமைங்கிறதுல இம்மி அளவு மாற்றமும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழர் ஆளணுங்கிறது தான் அண்ணனுடைய கொள்கையும், அதுல உண்மையான தலைவன் ஆளணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலமும் இந்தியா உலகம் முழுவதுமே அந்தந்த சமூகத்தை அந்தந்த மாநிலங்கள் பிரதிநிதி ஆளணுங்கிறது அவரவர் உரிமை. அதுல அண்ணாமலை சொன்னது தவறுதான். அவங்க பிற சமூகத்தை யாரும் விட மாட்டாங்க. அவனவன் ஆட்கள் ஆண்டாதான் தான் பெத்த குழந்தைக்கு யார் அம்மா அப்பாவோ அவங்கதான் அதிக அக்கறையோட அந்த பிள்ளைங்களை கவனிப்பாங்க. அதே மாதிரிதான் அவனவன் தேசத்தை அவனவன் ஆளணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அண்ணாமலையின் கருத்திலும் எனக்கு உடன்பாடு இல்ல, அண்ணாமலை சார்ந்த கட்சியோட கருத்திலையும் அந்த கொள்கையிலும் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இவர் இதை சொல்லிட்டாருங்கிறதுக்காக கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அண்ணாமலை என்னுடைய எது கருத்து என்னுடைய எதிரியே ஆனாலும் என்னுடைய மண் சார்ந்த ஒரு தமிழன், அவனுக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன் இது உங்களுக்கு புரியல? அவர் என்ன சொல்ல வராருங்கிறது கூட உங்களுக்கு புரியல. உடனே முடிச்சு போடுறீங்கன்னா ஈடி வந்ததும் ஓடி ஓடி போய் பிஜேபி காலில் விழுந்ததை அப்ப நாங்க என்னன்னு சொல்றது? கள்ளவரம் தானே சொல்லுவோம். நைஸ் பண்றீங்க, காக்கா பிடிக்கிறீங்க, ஷேர் கொடுத்துட்டு வந்து தப்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதே இது இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் இப்படி ஒரு திமுகவோட கைக்கூலியா மாறுறதெல்லாம் உண்மையில அபத்தம். ஒரு மே 17 ஒரு இயக்கம் வச்சு தமிழர்களுக்காக இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்காக பேசுற ஒரு ஆளு, இந்த ஆளு வந்து பேசுறதெல்லாம் பார்த்து மெய் சிலிர்த்த நேரங்கள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட ஆளு இவ்வளவு வக்கரமா வன்மமா ஒரு தனிமை அண்ணன் சீமான் மேல் கொண்ட அதீத காழ்ப்புணர்ச்சியில இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு ஒரு எல்லாருக்கும் யாருக்கு வாசிச்சாலும் புரியும் அந்த அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னு. எப்ப அவன் எனக்கு எதிரிதான், ஆனா அதுக்காக எவனோ ஒருத்தன் கொல்லுவேன் வெட்டுவேங்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. அதுக்கு நான் வந்து நிப்பேன்னு தான் சொன்னாரு. ஏன் திமுக முதல்வர்
ஸ்டாலின் அவர்களுக்கு பாட கட்டினப்பவும் இதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதை வந்து எடுத்து பேசினாரு. அவர் எங்க முதல்வர், அது கள்ள முதல்வரோ திருட்டு முதல்வரோ, எங்க வழக்கை வந்து திருடி திங்கிற முதல்வரோ, அவருக்கு பாட கட்டின இதை கேட்கறது கூட துப்பு இல்லை. ஆனா வந்து ஒரு சின்ன அதை வந்து ஒரு படத்துல இருந்த காட்சியை எடுத்து வெளியே போட்ட காளிங்கிற ஒரு பையனை போய் 1 மாசம் 2 மாசம் வச்சு வந்து நீங்க வந்து தோல் உரிச்சு அனுப்புனீங்களே, இது நியாயமான அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் கேட்டாங்க. அப்போ திமுக கைகூலியா அண்ணன் சீமான் அவர்கள்? திமுகவோட கள்ள உறவுன்னு சொல்லிடுவோமா? அடுத்தது ராகுல் காந்திக்கு எம்பி பதவியை பறிச்சப்ப இனப்படுகொலையின் துரோகி அப்படின்னு கருதப்படுற ஒரு வம்சம், அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமே இந்த குடும்பம் தான் அப்படிங்கறது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. அப்படி இருக்கும்போது இன துரோகி, என்னுடைய இனம் சாகுறதுக்கு இவங்கதான் காரணம்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டப்ப இதே பாஜகவை எதிர்த்து, இதே RSS பின்னணியில இயங்கக்கூடிய பாஜக பிரதமர் மோடியை எதிர்த்து அன்னைக்கு அறிக்கை விட்டு கேள்வி கேட்டு அத்தனை பத்திரிகை சந்திப்புகள்லையும் விடாம அதை பேசினவர் அண்ணன் சீமான் அவர்கள். ராகுல் காந்தி மேல ஒரு தப்பு இருக்குன்னா நீங்க நடவடிக்கை எடுங்க, அதுக்காக எதுக்கு எம்பி பதவியை பறிச்சீங்க அப்படின்னு குரல் கொடுத்தவர். அப்போ ஆரியம் காங்கிரஸோட அண்ணன் கை கோத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் அப்பெல்லாம் எல்லாத்தையும் மூடிட்டு எதுவுமே பேசாம இருந்தீங்க? உங்களை சொன்னா பேசாம இருப்பீங்க, அதே இன்னொருத்தர சொன்னா உடனே உங்களுக்கு எதிர்னு நீங்க சொல்ற ஒரு ஆளுக்கு உங்களுக்கு எதிரினா அண்ணன் சீமானுக்கும் எதிரியா இருக்கணுமா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு 4மே எதிரிதான். தேசிய கட்சிகளும் எதிரிதான், மாநில கட்சிகளும் எதிரிதான். அவர் நடுவுல நின்று ஒத்தையாதான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவ்வளவு போர்க்களத்திலையும் அறம் பார்க்கிறாரு. அதுதான் உண்மை. எப்படி மேதகு தலைவர் அவர்கள் ஒரு இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு போர்ப்படையை உருவாக்கி தனி நாடை உருவாக்கி தனக்குன்னு தனி அந்த சட்டங்கள் பிரயோகிச்சு தனித்தனி நிர்வாக அமைப்புகளை கட்டமைச்சு அவர் வந்து போர் புரிஞ்சு மக்களை காப்பாத்திட்டு வந்தாலும் அவர் போர்க்குளம்னு வரும்போது அறம் பார்த்திருக்காரு. எதிரியை வந்து அதாவது அசிங்கமா நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டது இல்ல. எதிரி பெண்களை வந்து நாசம் பண்றது, பாலியல் வன்கொடுமை பண்றது, இல்ல பெண்களை வந்து அவமானப்படுத்துவதுன்னு எந்த கீழ்த்தரமான செயல்களையும் அவர் ஈடுபட்டது இல்ல. அந்த அளவுக்கு அறம் காத்தவர் மேதகு தலைவர். அந்த தலைவனின் தம்பி எப்படி வந்து அறம் இல்லாம பேசுவாரு? அறத்தோட தான் பேசுவாரு. அவருக்கு இந்த திருட்டு திமுக அதிமுக அகற்றணும், நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறணும், இந்த தேசிய கட்சிகள் உள்ள கால் வைக்க கூடாது, இதுல உறுதியா இருக்காரு. அதுக்காக தமிழன ஒருத்தன் இஷ்டத்துக்கு பேசும்போது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கறதுதான். அவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும் பேசியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களுக்காகவும் பேசியிருக்காரு, நைனா நாகேந்திரனுக்கு ஒன்னாலும் பேசுவாரு, வண்டு முருகன் சார் ஏதோ ஒரு முருகன், அந்த எல் முருகன் அவருக்கும் ஒன்னா பேசுவாரு. அடுத்தது வந்து இதே என்ன சொல்றது, அதிமுகல ஒரு அவமானம் ஒருத்தருக்கு நேர்ந்து அதுவும் பேசுவாரு. தமிழிசை சவுந்தரராஜனை ஒருத்தர் அவமானப்படுத்தினா அதுக்கும் குரல் கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே ஒரு அறத்தோட நின்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்வாரே தவிர எதிரி தான். போர்க்குளம்னு வரும்போது அவர் களமாடுவாரு. உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்னென்ன வேலைகள் நேர்மையோட செய்ய முடியுமோ அத்தனையும் அவர் செய்வாரு. அதே நேரத்துல எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கமும் அவர் நிக்கிறாரு அப்படிங்கறதுதான். சரி, EVS இளங்கோவன் இறந்ததுக்கு அவர் போனாரு, அப்பெல்லாம் நீங்க ஏன் இதெல்லாம் போய் இது பண்ணல? என்ன படுத்துரோகின்னு சொன்னாரு, என்ன படுகொலைக்கு காரணமானவர்னு சொன்னாரு, காங்கிரஸ் வந்து என்னுடைய இன துரோகி அப்படின்னு சொன்னாரு. ஆனா EVS இளங்கோவன் வீட்டுக்கு போயிட்டாரேன்னு சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில தான் எல்லாரும் நிறைய பேர் குமுறுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணன்னு. ஆனா நீங்க யாருமே அதை அப்ப சொல்லலையே. இத்தனைக்கும் குல கொழுந்து வந்து இறந்து, அதாவது மேதகுவே அவங்களுடைய குல கொழுந்து சிறு வயது குழந்தைய சுட்டு கொன்னப்ப கூட அதை கேட்டு சந்தோஷப்பட்டேன்னு சொன்ன அந்த ஆளோட சாவுக்கு அண்ணன் போகும்போது சொந்த கட்சியில குமுறுனாங்க எல்லாரும். ஆனா நீங்க யாருமே குமுறலையே. அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த விமர்சனம் வைக்க முடியல, அப்பெல்லாம் இவர் என்னடா மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. அவர் எல்லாருக்கும் பொதுவா அவர் வந்து செயல்படுவார், அவ்வளவுதான். அறத்தோடு பேசுவாரு, கருத்தோடு பேசுவாரு. உண்மை அது வந்து உங்களுக்கு வலிக்குதுனாலும் உண்மையை உள்ளபடி சொல்லுவாரு. அது உங்களுக்கு திருடர்களாகிய உங்களுக்கு தேள் கொட்டினது மாதிரி தான் இருக்கும், வேற வழியே இல்லை. கொட்டு வாங்கி நீங்க ஓடி ஒளியதான் வேணும். ஏன்னா திருடர்களுக்கு தேள் கொட்டணும், கொட்டுனாதான் திருடர்கள் ஒளிவாங்க, நல்லதொரு ஆட்சி அமையும். அதனால தேள் கொட்டட்டும்.